பைரவியில சிந்து சென்னையில இன்னும் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா சிந்துவை ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போறாரு. என்ன டாக்டர் இது இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க எல்லா கடையும் இருக்கும் சிந்து அப்படின்னு சொல்ல, நம்ம ஊர்லயும் இப்படி ஒரு கடை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு போறாங்க. இவங்க 2 பேர் ஒன்னா போறத பின்னாடியே வந்து பாக்குறாங்க ஸ்னேகா. சிந்து சிவா கிட்ட எஸ்கலேட்டர் எனக்கு ஏற தெரியாது டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைங்க கூட ஏறுவாங்க சிந்து, கொஞ்சம் கால் எடுத்து முன்னாடி வை, மேல வந்துடலாம் அப்படின்னு எப்படி எஸ்கலேட்டர் ஏறுறது அப்படின்னு சிவா சொல்லி தர்றாரு. இருந்தாலும் சிந்து எனக்கு தெரியவே தெரியாது டாக்டரே, நீ என்ன தூக்கி அங்க நிறுத்துறியா, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சிந்துவை தூக்குறாரு. தூக்கி எஸ்கலேட்டர்ல நிறுத்துறாரு. எஸ்கலேட்டர் நகர்ந்துட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நீ என்ன தூக்கணும்னு தான் டாக்டரே நான் அப்படி சொன்னேன், எனக்கு இந்த படிக்கட்டெல்லாம் ரொம்ப நல்லாவே ஏற தெரியும், பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி விறுவிறுன்னு மறுபடியும் மேல இருந்து கீழே இறங்கி எஸ்கலேட்டர்ல தனியாவே ஏறி காட்டுறாங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஸ்னேகா பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சிவா, நீ ரொம்ப சீப்பா மாறிட்ட சிவா, சிந்துவை பிடிக்காதுன்னு சொல்லி இப்படி சிந்து கூடயே சுத்துறிய சிவா அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவா சிந்து மேல இருந்து கீழே இறங்கி மறுபடியும் எஸ்கலேட்டர்ல மேல வர்றத பாக்குறாரு. எப்ப பார்த்தாலும் என்ன நீ ஏமாத்திக்கிட்டே இருக்கல அப்படின்னு சிவா கேக்குறாரு. உன்கிட்ட மட்டும்தான் டாக்டரை இப்படி எல்லாம் சொல்ல முடியும், வேற யார்கிட்டயாவது இப்படி விளையாட முடியுமா அப்படின்னு சிந்து கேக்குறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கூட்டிட்டு போயிடுறாரு. நேஹா கீழே இருந்து சிந்துவை பார்த்து, நல்லா சிரிடி, நீ இங்க இருந்து ஊருக்கு கண்டிப்பா போவே மாட்ட, நான் சாம்பலாக்காம விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. பைரவி மறுபடியும் சஞ்சய் வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. நேத்து எபிசோட்லயே இதெல்லாம் காட்டிட்டாங்க. ஆனா மறுபடியும் பைரவி கதவை தட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து, அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ உன் கை நல்லா தானே இருந்ததுன்னு மறுபடியும் கேக்குறாங்க. சஞ்சயும் அதே பதில சொல்றாரு. நேத்து எபிசோட்ல இந்த சீன்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு தெரியாமையே மறுபடியும் எல்லா சீன்ஸையும் இதுல போட்டு காமிச்சாங்க. மட்டன் குழம்பு வச்சு தர்றியான்னு சஞ்சய் கேட்க சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க பைரவி. மட்டன் குழம்ப பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கிச்சன்ல பைரவி சமைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சஞ்சய் நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. பைரவிய பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இவரோட இந்த கேவலமான புத்தி எப்போ பைரவிக்கு தெரிய போகுதுன்னு தான் தெரியல. தோட நிக்காம பைரவியோட போன் எடுத்து அத ஏர்பிளைன் மோட்ல வேற போட்டுறாரு. இங்க சிந்து ஐஸ்கிரீம் கேட்டனால சிவா சிந்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராரு. 2 பேரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்றாங்க. இங்கெல்லாம் இவ்ளோ பெரிய ஐஸ்கிரீம் தர்றாங்க டாக்டரே, இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கடை ஊர்ல வச்சறியா அப்படின்னு கேக்குறாங்க. கடை வச்சா நான் எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு என்ன டாக்டர் வேலையை விட சொல்றியா அப்படின்னு சிவா கேக்குறாரு. பயங்கர சத்தத்தோட ஐஸ்கிரீமை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க சிந்து. ஏய் மெதுவா சாப்பிடு, மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு சிவா சொல்றாரு. அதெல்லாம் கண்டுக்க கூடாது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சிவாக்கு நடுவுல ஒரு போன் வருது. போன் வர்றதை யூஸ் பண்ணிட்டு சிவாவோட ஐஸ்கிரீம் பவுல சிந்து எடுத்துக்கிறாங்க. சிந்து காலி பண்ண பவுல சிவா கிட்ட கொடுத்துட்றாங்க. போன் பேசி முடிச்சுட்டு, ஏய் இங்க இருந்த ஐஸ்கிரீம் எங்க அப்படின்னு சிவா கேக்குறாரு. நீதான் அதை அப்பவே சாப்பிட்டே டாக்டரே அப்படின்னு சிந்து சொல்லிட்டு பவுல்ல இருக்கிற ஐஸ்கிரீமை கடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா ஆனா அந்த பவுல்ல இருக்கிற ஸ்பூனை பார்த்துட்டு சிந்து மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. சிவா சிந்து கிட்ட, உன் ஐஸ்கிரீம் சுடுதா அப்படின்னு கேக்குறாரு. இல்லைன்னு சிந்து சொல்ல, நீதான் என் ஐஸ்கிரீமை சுட்டுட்டியே அப்படின்னு சொல்றாரு சிவா. கண்டுபிடிச்சிட்டியா டாக்டரே, சரி இந்தா நீ சாப்பிடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் ஊட்டுறாங்க சிவாக்கு. எங்க வந்தாலும் உன் குறும்புத்தனத்தை மட்டும் விடவே மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சிவா சிந்துவை பார்த்து சொல்றாரு. இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரியான்னு கேட்டு அந்த ஐஸ்கிரீமையும் முழுசா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சிந்து. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மூக்குல வாயில எல்லாம் ஐஸ்கிரீமா ஒட்டிருக்கு. ஏய் மூஞ்சி ஃபுல்லா ஐஸ்கிரீமா இருக்கு, தொடச்சுக்கோன்னு சிவா சொல்றாரு. சரியா துடைக்காததுனால சிவாவே தொடச்சு விடுறாரு. அப்புறம் என்ன ரொமான்ஸ் தான். அந்த ஐஸ்கிரீமை எவ்வளவு நேரம் துடைப்பாருன்னு தெரியல, தொடச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. சிந்து சிவா ஐஸ்கிரீம் தொடச்சு வர்றத ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இங்க சஞ்சய் ஆறுமுகத்தை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக நேரா ஆறுமுகத்துக்கு போன் பண்றாரு. பைரவி இப்போ எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. பைரவி வீட்டுலதான் இருப்பா அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா பைரவி என் கூட என் வீட்டுல இருக்கா. இதை கேட்டோன்னா ஆறுமுகம் ஷாக் ஆயிடுறாரு. உன் கூட எல்லாம் பைரவி வாழவே மாட்டா, அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, என் மேல இருக்கிற பாசத்துல எனக்கு சாப்பாடு செஞ்சு தரணுங்கிறதுக்காக எங்க வீட்டுக்கே வந்திருக்கா.
அப்படின்னு சொன்னோன்னே ஆறுமுகம் உடனே, நீ தேவையில்லாம எங்க 2 பேத்துக்கு நடுவுல வந்துகிட்டே இருக்க, இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. இரு, உனக்கு லைவாவே பைரவிய காட்டுறேன்னு சொல்லிட்டு போன வீடியோ கால் போட்டு பைரவி அங்க சமைச்சிட்டு இருக்கிறத ஆறுமுகத்துக்கு காட்டுறாரு. ஆறுமுகத்துக்கு வந்துச்சே கோபம். இனி ஆறுமுகம் பைரவிக்கு கால் பண்ணாலும் பைரவி போன் நாட் ரீச்சபிள்ல தான் இருக்க போகுது. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. பைரவி சஞ்சயோட குணத்தை எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் ஆறுமுகத்தை லவ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.